ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ போடுறேன். கேக் பண்ணுங்க. ஓரியோ கேக் பிஸ்கெட்டில் தான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு நான் உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா பவுடர் பண்ணியாச்சு. ஸோ அதை தான் நாங்கள் ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இருக்கோம். நல்லா பவுடர் ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான், இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் கேக்கு நல்லா வரும். இல்லாட்டி ஒரு மாதிரி குறவரப்பாக இருக்கும். கேக்குனாலே சாஃப்டாக தானே இருக்கணும். இதே ஆஃப் கப்பு தான். சரி, இதில் ஆஃப் கப் சர்க்கரை போடுறோம். ஏன்னா கம்மியாக தான் சுகர் போடுறோம். ஏன்னா பிஸ்கெட்டே ரொம்ப சுகராக இருக்கும். ஸோ அதனால ஒயிட் சுகர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் போடுறோம். அதை பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பவுடர் பண்ண சுகரை வந்து இதில் சேர்த்துருக்கோம். இப்போ இப்படி நல்லா பவுடர் ஆகணும். அப்போதான் நமக்கு அது செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஓரியோ பிஸ்கெட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவ்வளோ சுகர் இருக்கும். ஸோ அதனால அவ்வளோவா சுகர் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு நல்ல சுகர் நாங்கள் நல்லாவே இனிப்பு சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் நிறைய சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் 2 பேருக்குமே சுகர் அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால நாங்கள் எடுத்த பிஸ்கெட்டோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கம்மியாக தான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஈனோ ஆட் பண்ணுறோம். ஈனோ வந்து எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த கேக் வந்து கொஞ்சம் பஃபியாக வர்றதுக்காக தான் ஈனோ ஆட் பண்ணுறோம். ரொம்ப எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஈனோ. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பிஸ்கெட் எடுத்திருக்கீங்களோ, எந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிங்களோ அதுலேருந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவணும். பிஸ்கெட் இருந்தால் பிஸ்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்ககிட்ட என்ன இது இருக்கோ அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லாவே ஆட் ஆகணும் இந்த பிஸ்கட் பவுடர் ப்ளஸ் சுகர் பவுடர். இப்போ வந்து நம்ம ஈனோ ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ எடுத்து வச்சிருக்க பால், ஒரு கப் பால் எடுத்து வச்சிருக்கோம். அந்த பாலை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற போல அந்த கேக்குக்கு தேவையான அளவுக்கு விட்டுக்கலாம். ஒரேடியாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது தான் நமக்கு அந்த இது கரெக்டாக வரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ எகெயின் நாங்கள் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸோ எகெயின் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஸோ அதாவது பிஸ்கெட் எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி பால் எடுத்தால் போதும். ஸோ நாங்கள் ஜஸ்ட்டு 2 பாக்கெட் தான் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளர் பால் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்களா பபுள்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் கேக்குக்கு ஏற்ற அந்த ஒரு இது வரும். ஸோ மிக்ஸ் பண்ண அந்த நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணோம்ல விஸ்கெட்ஸ், அதை இப்போ வந்து கேக் டின்ல ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்காக வைக்கலாம். பார்த்தீங்களா, லைட்டாக அந்த இடம் இன்னும் வேகணும். லைட்டாக தான் வந்திருக்கு. ஸோ லெட் மீ வெயிட். இன்னும் கொஞ்சம் வேகணும். சூப்பராக கேக் வந்திருக்கு. செம்ம வாசனை வருதுங்க பாருங்களேன். சூப்பராக வெந்திருக்கு. நல்ல ஒரு வாசனை வருது. இருங்க வெளியில் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா வந்திருக்குல்ல, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். எங்களோட ஃபஸ்ட்டு கேக் பேக்கிங்கே சக்ஸஸ்ஃபுல். உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்திருக்கு.
இது வந்து பிஸ்கட்டில் பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டேன், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் ஒரு பீஸ் மறுபடியும் காமிக்கிறேன், பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்ட்டு, சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது. சடனாக யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் கொடுக்கணும், இல்லை யாருக்காவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அவ்வளோ இருங்க, நான் சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குங்க. வேறு லெவல். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.